This episode is brought to you by CBS. DMV is a brand new workplace comedy turning misery into magic and chaos into comedy. Starring Harriet Dyer and Tim Meadows, DMV is here to serve you laughs. Watch Mondays at 8:30, 7:30 Central on CBS and streaming on Paramount+. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவங்க ரொம்ப நாளைக்கு நாங்க கூட இருக்க முடியாது, அவராவே போற டைம் வந்துருச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது இப்ப ஆல்மோஸ்ட் 1 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் கிட்ட நெருங்க போகுது, 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. அப்படி இருந்தோன்னா நான் போகணும் அப்படின்னு ஒரு டைம்ல எழுத ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி நான் போகணும், ரொம்ப நாளைக்கு எல்லாம் இருக்க முடியாது என்னால கூடவே அப்படி இப்படின்னு. இப்போ எங்க மக அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல நீங்க இருங்க, நீங்க கூட இருந்தாகணும். அவருக்கும் போறதுக்கு மனசு இல்ல, அவருக்கு கட்டாயம் போய் ஆகணும். அதனால அந்த ஆவி போது அது குறிப்பிட்ட டைம் தான் இருப்பாங்க போல இருக்கு அந்த மாதிரி. அப்போ சொல்லும் போது என் மக ஏன் போகணும் அப்படின்றது டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுத்தாரா? கொடுக்க மாட்டாரு, கொடுக்கல. இல்ல எங்களோட அவ்வளவுதான் நாங்க இப்படி போயிடுவோம், வேற இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்ல வந்தாரு. அப்ப நாங்க சொன்ன, நீங்க வேற இடத்துக்கு போறீங்க, எங்க கூடவே இருக்கலாம் தானே, ஏன் போறேன்றீங்க அப்படின்ட்டு. அவருக்கே எங்க இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு அவருக்கே தெரியாதான். ஆனா இந்த டைம் இவ்வளவுதான் நாங்க கூட இருக்க முடியும் மட்டும் சொல்றாரு. அப்புறம் கீதா அந்த புத்தகத்துல நிறைய எழுதுவார் இல்லைங்களா, அந்த புக்கு டைரி அப்படியே எழுதிட்டு நிறைய ஃபுல்லா ஆயிடுச்சு கீதா. அவர் எழுதுவாரு அந்த புத்தகத்துல? ஆமா கீதா, பேனாவும் அந்த நோட்டும் நாங்க வச்சிருவோம் இல்லையா, அவர் எழுதுறதெல்லாம் வர்றது எழுதிட்டு போறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது கீதா. அந்த புத்தகத்தை திறந்து பார்க்கும் போதுதான் அவரோட கைப்படை எழுதுனது எங்களுக்கு தெரியும், நாங்க படிப்போம். அந்த மாதிரி நம்ம கேட்கிற கேள்விக்கு அது போய் பதில் அந்த புத்தகத்தை திறந்தாதான் நமக்கு அந்த பதில் தெரியும், எங்க இருக்காரு ஏதா இருக்காரு. அந்த மாதிரி புத்தகத்துல அடிக்கடி அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது போற காலகட்டம் வரும்போது சொல்லும்போது ரொம்ப அழுதாரு. அவரும் அழுதாரு, அவருக்கும் போற மனசு இல்ல, பிரிய மனசு இல்ல. அப்புறம் போறேன்னுட்டு அந்த புத்தகத்தெல்லாம் எழுதிட்டு அவர் கண்ணீர் வடிச்சிட்டு கடைசியா கிளம்புறெல்லாம் எழுதிட்டு போயிட்டாரு கிட்டா. ஆனா போறதுக்கு முன்னாடி சொன்னாரு, இந்த புத்தகம் உங்க கூட இருக்கும், நான் எழுதி வச்சதெல்லாம் அந்த கூடவே இருக்கும். இப்போ நீங்க வேறொருத்துக்கிட்ட இது காட்டுறீங்களோ, காட்ட நினைக்கிறீங்களோ, நான் இருக்க மாட்டேன், அந்த புத்தகமே இருக்காது அப்படின்னாரு கிட்டா. ஓ ஓகே, நான் அதுக்குதான் வரத்துக்கு இருந்தேன். அந்த புத்தகம் ஒன்னும் இருக்கா, என்ன ஆச்சுன்னு கிட்டா. அந்த புத்தகம் நாங்க அந்த வீட்டுக்கு 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. அங்க இருக்கும்போது 1 வருஷம் எங்க கூட இருந்தாரு. அப்ப அந்த அவரு எங்களை விட்டு விலகி போனதான் அந்த புத்தகம் இந்த வீடு மாதிரி வரும்போது கையோடு கொண்டு வந்தான். நாங்க தான் கொண்டு வந்த பயபக்தி. என் மக ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பாங்க அந்த விஷயத்துல. அந்த புத்தகம் அவங்களே கைப்பட எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு சாமி மேடை கீழே புக்கு ரேக் இருக்கு, புத்தகம்லாம் அப்படியே அடுக்கி வைக்கிற இடம் இருக்கு, அதுல பத்திரப்படுத்தி வச்சிருந்தோம் கீதா. அவரும் கிளம்பிட்டாரு கீதா. எங்களுக்கு ரொம்ப மனசு கவலையோட கிளம்பிட்டாரு. அதோட கூப்பிட்டு வரல, அதோட காண போயிட்டாரு. எங்களுக்கு முடிவு தெரிஞ்சு வரமாட்டாருன்னு முடிவாயிடுச்சு. சோ அந்த புத்தகம் பத்திரப்படுத்தி எடுத்துட்டு வந்தோம் கீதா. அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வச்சிருந்தோம் கீதா, புக் ரேக்ல வச்சிருந்தோம் கீதா. அப்போ எங்க அக்கா மகன் ஜேபியில இருந்து ஒருத்தர் வந்தாரு. எங்க மக கூட ரொம்ப க்ளோஸ் அவரு. மோகன்தாஸ் இல்ல, இன்னொரு அண்ணன். மோகன்தாஸ் எல்லாம் விளையாடும் போது அவர் போயிட்டாரு போது அந்த புத்தகம் எங்க கிட்ட இருக்குன்னு மோகன்தாஸுக்கும் தெரியும், அந்த புத்தகம் நாங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்கோன்றது தெரியும். அவரு கேட்கல, அவரு அப்படியே படிச்சுட்டு அப்படி போயிட்டாரு. எங்க கூட இல்ல, அதுக்கு பிறகு இல்ல. எங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு மட்டும் தெரியும், நான் எங்க மக கணவருக்கு தெரியாது. என் மகளுக்கு, எனக்கு, என்னோட மகனுக்கு எல்லாம் தெரியும் இந்த புத்தகம் பத்திரப்படுத்தி நான் வச்சிருக்கேன் வீட்டுல இருக்குன்றது. அப்பப்போ மகளை எடுத்து படிச்சு பாவாங்க. நானும் அவர் நினைவு வரும்போது எடுத்து பார்க்கலாம், என்னென்ன பேசணும் அப்படின்றத திரும்பி நினைவு கூர்ந்து பாக்குறதுக்கு வேண்டி இதை எடுத்து பாப்போம் கீதா. அப்படி இருக்கும்போது கீதா இந்த பேய் கதை அதெல்லாம் இன்னொரு ஜேபியில உள்ள எங்க அக்கா மகன் நம்ப மாட்டாரு. அப்ப எங்க மக என்ன பண்ணுச்சு, பேச்சுவாக்குல நிறைய கதைகள்லாம் பேசும்போது இத பேசுனுச்சு இந்த மாதிரின்ட்டு. உங்களுக்கு தெரியுமாண்ணே, எங்க கூட ஒருத்தர் இருந்தாரு, எங்க கூடவே இருந்தாரு 1 வருஷம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஊட்டணும்ன்றதுக்குனால அதை சொன்னாரு. என் மக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதை பத்தி பேசு. இந்த வீட்டுல பிறக்கிறமே அந்த வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கும்போது கீதா, அதெல்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீதா, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு ஒரு அலட்சியமாலாம் ரொம்ப பேச ஆரம்பிச்சுட்டாரு, ரொம்ப அலட்சியமா. அப்ப என் மகளும் இல்லைங்கண்ணா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படி இப்படின்ட்டு. எங்க மக என்கிட்ட ஜாட கட்டி சொல்லுது, இந்த மாதிரி நம்ப மாட்டேன்னா புத்தகம் எடுத்து காட்டுவோமா அப்படின்னு கேக்குது. நான் சொன்ன வேண்டாம், எப்படா சொல்லிட்டு போயிருக்காரு, யார்கிட்ட காட்டணும்னு நம்ம நினைச்சாலோ இல்ல எடுத்து காட்டினாலோ இந்த புத்தகம் இருக்காதுன்னு சொன்னாரு அப்படின்ட்டு. கீதா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ,
அங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த புத்தகம் காண போச்சா என்னன்னு எனக்கு தெரியல. போயிட்டு அலசுறோம் கீதா. சின்ன புக்கு ரேக் தான் தெரியுமா அது, எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டு தேடுறோம். கிடைக்கவே இல்லை கீதா, கிடைக்கவே இல்லை. ஐயோ, கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு அப்படியே மனசெல்லாம் வலிக்குது. ஐயோ என்ன அது ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்களே, ரொம்ப ரிக்ரெட் பண்ணிருப்பாங்களே, ஐயோ தப்பு பண்ணிட்டுமே அப்படின்ட்டுன்னு. அதேதான் நினைச்சு இது சொல்லி இருக்க கூடாதோ, அண்ணன்கிட்ட நம்ம பேசி இருக்க கூடாது பத்தி. ஏன்னா அவர் அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாம பேசணும்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கூட இருந்தவரு, நம்ம கூட இருந்தாரு, ஆவி ஒருத்தவங்க கூடவே இருந்தாங்க, எப்போடாசன் அண்ணன் இருந்தாரு, அது எப்படி இவர் இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்ட்டு அவருக்கு நம்பிக்கை விட்டுனா உண்மையா இருக்காருன்றத காட்டணும்ன்றதுக்காக இவங்க பேசினாங்க தெரியுங்களா. அப்பவே அந்த புத்தகம் போயிடுச்சு, காண போயிடுச்சு, அப்படியே இல்லாமல் ஆயிடுச்சு. அவர்கிட்ட காட்டுறதுக்கு தேடும் கிட்டா, கிடைக்கவே இல்லை கிட்டா, புத்தகமே இல்ல, அந்த புத்தகமே இல்ல அந்த இடத்துல. அப்புறம் அவரு நம்பாத மாதிரி ஆயிடுச்சு. நானும் சொன்னேனே, நீங்க தான் போய் சொல்றீங்கன்னு போயிட்டாரு கீதா, அவர் இல்லன்னு போயிட்டாரு கீதா. பிறகு கூட கீதா, அது பிறகு நேரம் இருக்கும் போதுதான், ஓய்வு இருக்கும் போதுதான் திரும்ப தேடணும் கீதா. பல மாசம் கிடைக்கவே இல்லை. அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு.